என்னுடை வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடையினோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடை அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் இன்னுடை புகழ்தனை நிகழ்த்த செய்கவே. கருணையோடு இருக்க வேண்டும் என்பதற்கு நமக்கு சன்மார்க்கத்தில் ஜீவகாருண்ய ஒழுக்கம், திருவருட்பா போன்ற நூல்கள் இருக்கின்றன. ஆனால் எப்படி கருணையோடு இருக்க வேண்டும் என்பதற்கும் சன்மார்க்கத்தில் ஒரு தனி நூலே உண்டு. அதற்கு வள்ளலார் வரலாறு என்று பெயர். வள்ளல் பெருமானின் வரலாற்றை சிந்தித்தோமானால் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தின் சிறப்பு விளங்கும். வள்ளல் பெருமானின் கருணையை நாம் உணர்ந்தால் நம் மனம் நெகிழ்ந்து கண்ணில் நீர் பெருகும். வள்ளல் பெருமானின் வரலாறு நமக்கு ஆன்ம நெகிழ்ச்சியை கொடுக்கும் சிறந்த சன்மார்க்க புத்தகம். வரலாற்றில் ஒரு சம்பவத்தை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தவயோகத்தில் சிறந்த ஒரு சிவயோகி கல்பட்டு சாமி என்று மக்கள் அவரை அன்புடன் அழைப்பதுண்டு. அவர் சொல் கேட்டால் சோம்பேறி கூட தெம்பேறி சிவயோகத்தில் சிறப்பான். உடல் சூடேறி கடுந்தவம் முடிப்பான். அத்தனை வல்லமை பொருந்திய அருந்தவசீலர். பிறவி எடுத்ததன் பெரும் பயனை பெற்றிட வேண்டும் என்னும் அரிய துடிப்பு அவரிடம் இருந்தது. குருவருள் பெற்றால் இறைவனின் திருவருள் சித்திக்கும் என்னும் உருபொருள் உணர்ந்தவர் குருவை தேடி தன் பயணத்தை தொடர்ந்தார். நாடெல்லாம் சுற்றியும் தான் தேடிய குருவை காண முடியவில்லை. இந்த தோல்வியை அவரால் தாங்க முடியவில்லை. திருநறுங்குன்றத்தில் பெருந்தவம் கொண்டார். நற்றவ ஞானியை தான் குருவாக பெற்றிட வேண்டும் என்னும் ஒற்றை வரம் வேண்டி உருகினார். குருவே தேடி வந்து தன்னை தேற்றிட வேண்டும் என விரும்பினார். பல நாட்களாய் அவருடைய தவம் நீடித்தது. ஒரு நாள் அதற்கான பலனும் கிடைத்தது. அவர் உள்ளத்தில் ஒரு ஞான குரு தோன்றினார். குறிப்பிட்ட காலத்தில் ஆட்கொள்ள வருவோம் என தேற்றினார். வருத்தம் குறைந்து அவரது வருகையை நினைந்து மகிழ்ந்தார் அந்த சிவயோகி. அந்த குறிப்பிட்ட நாளும் வந்தது. கல்பட்டு ஐயாவுக்கு மகிழ்ச்சியை தந்தது. மாட்டு வண்டி ஒன்று மலையடிவாரத்தில் வந்து நின்றது. மெய்ஞான குரு கருணை உருகொண்டு இறங்கினார். மலை மீது ஏறி அந்த தவசீலரை நெருங்கினார். தன்னை கடைதேற்ற வந்த அந்த தெய்வத்தை கண்டு கைகுவித்து நின்ற தவசீலர் குவித்த கரத்தை தலைமேல் உயர்த்தி தனக்காக மலையேறி வந்த அந்த தெய்வத்தின் பாதத்தில் விழுந்து அழுதார். 2 வெள்ளாடைக்குள்ளே தன்னை ஒளித்துக் கொண்ட அந்த கருணை கடல் மெல்ல இத திறந்து நற்றமிழ் சொல் உதித்தார். ஏன் காணும் பதற்றம், அச்சம் விடுவீர். இனிவரும் நாளெல்லாம் இனிய நாட்களே, வேண்டுவன பெறுவீர் என்று ஆதரவு மொழி அருளினார் குருநாதர். கண் துடைத்து ஆனந்த களிப்பில் மிதந்தார் கல்பட்டு சுவாமி. செய்தி வரும், அப்போது வாருங்கானும், தற்போது விடை தாருங்கானும் என்று திருவாய் மலர்ந்தருளினார் குருநாதராகிய வள்ளல் பெருமான். வணங்கி நின்றார் கல்பட்டு சுவாமி. பின் உரிய காலத்தில் வடலூருக்கு அழைத்தார். வள்ளல் பெருமானாரும் கல்பட்டு சுவாமியும் ஒரு வண்டியில் கூடலூர் சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது வள்ளல் பெருமான் மிகுந்த விசனக்குறியோடு காணப்பட்டார். ஆழ்ந்த உருக்கத்திலே ஊன்றப்பட்டார். கல்பட்டு சுவாமியிடம் கிடக்க விரும்புதும் காணும் என்று மொழிந்தார். குறிப்பறிந்த கல்பட்டு சுவாமி பெருமான் தலை வைத்து படுத்துக் கொள்ள ஏதுவாக சம்மணமிட்டு அமர்ந்தார். பெருமான் தலை சாய்ந்து அயர்ந்தார். அயர்ந்திருந்த பெருமானின் கண்களிலிருந்து விழிநீர் வழிந்தது கண்டு அதிர்ந்தார் கல்பட்டு சுவாமி. தொடர்ந்து வழிந்த விழிநீரால் கல்பட்டு சுவாமியின் தொடை நனைந்தது. அது கண்டு அதிர்ந்த கல்பட்டு சுவாமி சொல்வது அறியாது உறைந்தார். பெருமான் ஏன் அழ வேண்டும்? பிள்ளையா குட்டியா, என்ன துன்பம் வந்ததோ என வியந்தார். உடன் எழுந்த நம் பெருமான் அதற்கில்லங்காணும். உண்மை உணராமல் உலகம் அறியாமையில் இருக்கின்றது என்று எண்ணியதும் அழுகை வந்து விட்டது. வேறு எதற்கும் இல்லைங்காணும் என்று தயவு உள்ளம் திறந்தார். அது கேட்ட கல்பட்டு சுவாமி பெருமானின் உள்ளம் கண்டு நெகிழ்ந்தார். கள்ள வாதனையை கலைந்தருள் நெறியை காதலித்து ஒருமையில் கலந்தே உள்ளவாறு இந்த உலகமெல்லாம் களிப்புற்று ஓங்குதல் என்று வந்துருமோ அல்லலே, அது கண்டு அடியேன் உள்ளம் மகிழ்தல் என்றோ எனத் துயர்ந்தேன் என்ற இயக்கத்தை பெருமான் வெளிப்படுத்தினார். இந்த கண்ணீர் எப்படிப்பட்டது என்றால்,
நம் குழந்தை நம் கண் முன்னே ஆழ்துளை கிணற்றில் வீழ்ந்து விடுகிறது. அந்த குழந்தையை காப்பாற்றும் வரை நம் கண்களில் எப்படி நீர் வழியும், எப்படி தவியாய் தவிப்போம். அதை ஒருவாறு பெருமானின் கருணைக்கும் நம்முடைய அறியாமைக்கும் ஒப்பிடலாம். ஆழ்துளை என்னும் அறியாமையில் வீழ்ந்து நாம் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றோம். தாயாய் தவிக்கின்றார் வள்ளல் பெருமானார். மேலே ஏற ஆசை இருந்தும் போதுமான முயற்சியின்றி உள்ளோம். அதனால் காலதாமதமாகிறது என்றாலும் அந்த கருணாமூர்த்தி நம்மை கைவிடுவதாக இல்லை. ஏனென்றால் வள்ளல் பெருமான் பேராசை கொண்டவர். ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை என்னும் பேராசை, அவர் அடைந்த அனைத்து பேறுகளையும் நாமும் அடைய வேண்டும் என்னும் பேராசை, நீவீர்களும் என் போல் பெற்று பெருங்களிப்பு அடைதல் வேண்டும் என்று எனக்குள்ளே நின்று நிறைந்து எழுந்து வெளிப்பட்ட எனது சுத்த சன்மார்க்க லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை பேராசை பற்றியே இதனை தெரிவிக்கின்றேன் என்று அற்புத பத்திரிகையில் குறிப்பிடுகின்றார் வள்ளல் பெருமானார். அவருடைய இந்த பேராசைக்கு நாம் இசைந்து கொடுத்தாலே போதும். இம்மை இன்ப வாழ்வு, மறுமை இன்ப வாழ்வு, பேரின்ப வாழ்வு நம்மை வந்து சேரும். பாதி இரவில் எழுந்தருளி பாவியேனை எழுப்பி அருள் ஜோதி அளித்தென் உள்ளகத்தே சூழ்ந்து கலந்து துலங்குகின்றாய். நீதி நடஞ்சி பேரின்ப நிதி நான் பெற்ற நெடும் பேற்று ஓதி முடியாது என் போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனே என்று நமக்காக இறைவனிடம் வேண்டியவர் அல்லவா வள்ளல் பெருமான். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லா விரதம் கோலயமெல்லாம் ஓங்குக. நல்லோர் நினைத்த நலம் பெறுக. நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து.